காமராஜ் நாடாம் படிக்கலைங்க நாடாம். ஆனா அவன் தான் அறிவாளி. அவன் தான் அறிவாளி. பிள்ளைகிட்ட பேசுறாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட, எப்பா அந்த காலத்துல இந்த புலவனுகள்லாம் அவங்கள பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லியிருக்கானா? வேண்டாங்கன்னுங்களா, நீங்க படிக்க போங்கடா, நான் ஊர் ஊரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிங்க. என்ன சொல்றாரு? பிச்சை எடுத்தார். கற்கை நன்றே பிச்சை பிக்கணும் கற்கை நன்றே அதிவரம் பாண்டிய சொன்னது சொல்றாரு. இல்ல பொண்ணு, நீங்க பிச்சை எடுக்காங்கடா, நான் எடுக்க. ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட. ஏழை பிள்ளைகளையா அவன்கிட்ட அனுப்புறேன்டா, ஏமாத்திராதீங்க பிள்ளைகளை, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா, படிச்சுட்டான்னு அவனை பிழைச்சுக்கிடுவான்னாரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார்?